இவர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாகவும் தேவ ஜனங்களை எதிர்க்கிறவர்களாகவும் சாத்தானை கடவுளாக வணங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் சகலவித பாவங்களிலும் அருவருப்பான விக்கிரக வழிபாடுகளிலும் ஈடுபட்டனர். அசுத்த ஆவிகள் இவர்களுக்கூடாக தங்கள் இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டன. எனவே தான் தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் சந்ததிக்கு தமக்கு சொந்தமானதும் பிரியமானதுமான கானான் தேசத்தை கொடுப்பதாக வாக்களித்த போது இந்த ஜனங்களுக்கு இறங்காமல் அவர்களை முற்றிலும் சங்காரம் பண்ணும்படி கட்டளையிட்டார். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை